இதுதான் இந்த மாதிரி பொருள் தான் வாங்கணும்னு சொல்லி எடுத்துட்டு போயிருந்தோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ வாங்கியிருக்கோம். அப்படி பெரிய லிஸ்ட் வர அளவுக்கு நம்ம என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு ஒரு விளாக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம போத்தீஸ் போயிருந்தோம் இன்னைக்கு. ஸோ போத்தீஸ் போயிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருந்தோம். போத்தீஸ்ல மெயினா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருந்தோம், சூப்பர் மார்க்கெட்டு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இதை தான் இந்த மாதிரி பொருள் தான் வாங்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ இந்த பொருள் ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ வாங்கியிருக்கோம். ரொம்ப கஷ்டம். இப்போ என்னென்ன வாங்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை நான் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்துடலாம். கீரை வாங்கலாம். இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 9 ரூபா. இந்த கீரை வெறும் 9 ரூபா. 2 கட்டு 3 கட்டு இருக்கு. 2 கட்டில் 3 கட்டு இருக்கு. வெறும் 9 ரூபா. இந்த ப்ரைஸ் டேக்ல தெரியும் நினைக்கிறேன். 9 ரூபா தெரியுதா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீக்கங்காய் வாங்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா. இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அடுத்தது பீன்ஸ். பீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ½ kg 17 ரூபா. 68 ரூபா வருது. இது கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தான் தெரியுது. 68 ரூபா போட்டிருக்காங்க. எஸ். வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் வாங்கணும். இந்த வெள்ளரிக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1 கிலோ 300 கிராம் பக்கம் வருது. அந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 23 ரூபா அதனுடைய ப்ரைஸ். வெள்ளரிக்காய். மரநெல்லிக்காய். ஸோ மரநெல்லிக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ பக்கம் வருது. அதாவது 420 கிராம் வருது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23 ரூபா. பூண்டு. பூண்டுலாம் ரேட்டு ஜாஸ்தி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 270 கிராம், அதாவது 4 கிலோ பக்கம் தான் வாங்கியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 98 ரூபா வந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமலா ஆரஞ்சு வாங்கிக்கணும். கமலா ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 3/4 கிலோ வருது. 51 ரூபா. பீட்ரூட். ஸோ பீட்ரூட் வாங்கி வரணும். பீட்ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 600 கிராம் வருது. 14 ரூபா. பெரிய வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 100 கிராம் வருது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 54 ரூபா. கோவக்காய் வாங்கிடணும். இந்த கோவக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 கிராம் வருது. 6 ரூபா. அடுத்தது சொரக்காய். இந்த சொரக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 625 கிராம் வருது. இதனுடைய ரேட்டுமே 6 ரூபா. மாதுளம்பழம். மாதுளம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே 475 கிராம் வருது. அதோட ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். 129 ரூபா. தர்பூசணி பாருங்க ரேட்டு 32 ரூபா. ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. முட்டைக்கோசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ 300 கிராம் வருது. 26 ரூபா. ஸோ இந்த ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே கேல்குலேட் பண்ணிங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக வாங்கியிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கின வெஜிடபிள்ஸ் மட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேக் இருக்குது. இன்னொரு பேக் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். வாழைப்பழத்தை வந்து செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1.5 கிலோ வருது. 41 ரூபா. வால்நட்டு இதனுடைய ப்ரைஸ் போட்டிருந்தாங்க 50% ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸு ஜாஸ்தி 320 ரூபா தான். 50% சொல்லி ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த பிஸ்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. அதனால இதுவுமே வந்து 50% ஆஃபர்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து நிறைய வெரைட்டி இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையும் எடுத்துக்கணும். 1 கிலோ இதோட ப்ரைஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 99 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அடுத்தது லிக்விட் வாங்கியிருக்கோம். அதாவது வாஷிங் மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடு. இதுவுமே வந்து பார்த்தா ஆஃபர். ரெண்டுமே ஆஃபரில் வந்தது. பச்சைப்பயிறு. பச்சைப்பயிறு வந்து பார்த்தீங்கன்னா 635 கிராம் எடுத்துருக்கோம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85 ரூபா. உளுத்தம்பருப்பு. இது வந்து 1.25 கிலோ வருது. இதோட ப்ரைஸ் 153 ரூபா. நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கிலோ பக்கம் வருது. 925 கிராம் தான் இருக்குது. 1 கிலோ பக்கம் தான் 60 ரூபா. கடலக்காய் எடுத்துருந்தோம். கடலக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸு இந்த கடலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ பக்கம் வருது. 55 ரூபா போட்டுருக்காங்க. ஆஃபர்னா ரொம்ப ஆஃபர் கிடையாது இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு. அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்க்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, நல்ல ஆஃபராக. மற்றபடி இந்த மாதிரி
பிராண்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் தான் கம்மியாக இருக்கும். எக்ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்றது அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. அதனால 3 பை அண்ட் கெட் 1 ஃப்ரீ. இதுவும் புதுசாக ஒரு அகர்பத்தின்றதுனால இது ஒரு பிராண்ட் எடுத்துருந்தாங்க. முதல்ல மங்கள்தீப், எங்கே பார்த்தாலும் மங்கள்தீப், அதுக்கப்புறம் இன்னொரு மங்கள்தீப், இது ஒரு டிஃப்ரெண்ட். ஸோ நல்லா இருக்கு ஸ்மெல்லு. பார்த்தீங்கன்னா இது சாம்பிராணி, இது ஊதுபத்தி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து எந்த ஆஃபரும் கிடையாது. இது அங்கே இருக்கிற ஆக்சுவல் ப்ரைஸு அதோட ஒரு 5 ரூபாய் கம்மியாக வருது, அவ்வளோதான் இதெல்லாம். ஆனால் இவங்க பேக் பண்ணுறாங்க இல்லையா, அந்த நாச்சியார், இந்த மாதிரி கடுகு, இந்த மாதிரி இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆஃபராக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பிராண்டு இல்லை ஒன்றும் இல்லை. இதுவுமே 1/2 கிலோ பக்கம் வருது. இதனுடைய ப்ரைஸ் 47 ரூபாய். அரிசி என்ன அரிசி அப்படின்னா திணை அரிசி. திணை அரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 70 கிராம் பக்கம் வருது, 84 ரூபாய். என்னன்னா உதய கிருஷ்ணா நெய். ஸோ அந்த உதய கிருஷ்ணா நெய் வேணால் ஒரு கரண்டி ஃப்ரீ நெய், அதனால் கரண்டி ஃப்ரீ ஆயில். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது. அதனால் அந்த ஆஃபர் ப்ரைஸை அப்படியே 5 லிட்டர், சாரி 3 லிட்டர் கேனு. 3 லிட்டர் கேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் போட்டிருந்தாங்க, பட் ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க. அதனால இதே வந்தாச்சு. இதை வாங்க போகணும்னு நினச்சது எவ்வளோ, ஆனால் வாங்கிட்டு வந்தது எவ்வளோ, அவ்வளோதான் காலி. டோட்டல் அமௌண்ட்டு காலி. ஸோ இவ்வளோ பொருள் பார்த்தீங்க அப்படின்னா போத்தீஸில் வாங்கியிருக்கோம், அதாவது போத்தீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸு. ஸோ நீங்களே ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ப்ரைஸ் வரும்ன்றதை மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ போனீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஐட்டம்க்கு அப்புறம் அவங்களே வந்து ஒரு பிராண்ட் ரெடி பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பிராண்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபர், நல்லாவே ஆஃபர் இருக்குது. மற்றபடி இந்த மாதிரி நம்ம லைக் எல்லா ப்ராடக்ட்டும், இந்த ஆசீர்வாது, அப்புறம் மேரிகோல்டு, இந்த மாதிரி மங்கள்தீப், ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி அப்படின்னா ஒரு 10% ஆஃபர் அப்படின்ற மாதிரி கிடைக்குது. ஸோ போனீங்க அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி எடுத்து போனீங்க அப்படின்னா நிறைய வாங்கிட்டு வரலாம். ஸோ நாங்கள் எதிர்பார்க்கறது கம்மி தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினதே இவ்வளோ. போத்தீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருள்களுக்கும் ஆஹா ஓஹோன்ற ஆஃபர்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. மற்றபடி நார்மல் ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி போடுறாங்க, பட் அந்த அளவுக்கு பெருசாக வந்து ஆஃபர்ஸ் இந்த மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் காசு அதிகமாக எடுத்துகிட்டு போனால் வாங்கலாம். ஸோ அடுத்த விளையாட சந்திக்கலாம். பாய்.